போங்க. சரி பார்த்து 100 எண்ணி பையில கட்டி உள்ள வைக்கலாம். போய் வரவைடா. கலாவதி, இந்த கிழவனுக்கு குமரியை கன்னி கழிக்கும் சக்தி உண்டா என்று சந்தேகிக்கிறாய். பைத்தியக்காரி, இதுவரை 320 பெண்களை கன்னி கழித்தவன் நான். கன்னி கழித்து முடிந்ததும் சின்ன வயது வாலிபனாகி விடுவேன். எப்படி ஆவேன் என்று நாளை விடிந்ததும் நீயே தெரிந்து கொள். அதே நம் தனித்தன்மை. தங்களுக்கா? இந்த பாலை அருந்துங்கள். எனக்கு என்ன வயது இருக்கும்? 18. இந்த இரவதற்கு உன்னை கன்னி கழிக்க இன்னும் சொல்ல வேண்டுமா? அவசியம் இல்லை கலாவதி. பள்ளியறை மன்னன் துடிப்புகளை எடை போட்டு பார்க்க அப்படி நடித்தேன். நமகேயும் காமம் கடாபட் கடாபட். ஜமீன்தாரையா, 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 ஜமீன்தாரையா. அனுபவம் இருக்குன்னாரு, அப்புறம் தெரியும்னாரு. பள்ளியற மண்ண தூக்கத்துலதான் மண்ண. சீச்சி, இவ்வளவு நாளும் நான் காத்திருந்ததெல்லாம் இதுக்குதானா? அம்மா அம்மா அம்மா. ஐயோ, வெளியில வராதம்மா, உள்ள போமா. உள்ள போய் நான் என்ன செய்யறது? அங்க பாரு, கும்பகர்ணனுக்கு தம்பியா கொரட்டை விட்டு தூங்குறாரு. சீச்சி, ஏதோ பெரியவரு அசந்து போய் தூங்கிட்டாரு. நீ எழுப்பி விடு. சீச்சி, நான் மாட்டேன், போகவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, மந்திரம் வேலை செய்யுது. ஐயோ, அவ போயிட்டாளே. அதுக்கு மருந்து தூக்கம். ஓடுற மந்திரம். நமகேயும் காமம் கடாபட் கடாபட். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கூட்ட கொலைக்கு யாரும் வந்திருக்காங்க. நீயே தானா? பிரியா. ஐயோ, பிசாசே பிசாசே பிசாசே. அம்மா தாயே, பிரியா பிரியான்னு பிசாசம் பின்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே கஜபஜகஜாவா பண்ணுது. எப்படியோ கோயிலுக்குள்ள பத்திரமா வந்துட்டேன். அந்த பிசாசு உள்ளே வந்துருமா? இந்த கோதண்டத்தை காப்பாத தாயே, உன்னை கும்பிடுறேன், மரமா ஒழிச்சுக்கிறேன். தப்பா நினைக்காத தாயே. அம்மா, அன்னபூர்ணேஸ்வரி, பதவி வெறியினால் அந்த குணசீலனுடன் என் திருமணத்தை முடிக்க பார்க்கிறாளேன் அம்மா. அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா. உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன், சந்தோஷமாகவும் வாழ்வேன். அதை விட்டு அந்த குணசீலனை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன், மணந்து கொள்ள மாட்டேன். பக்த லலிதா, உன் மனதை அறிந்தோம். அன்னபூர்ணேஸ்வரி, அழகுமிக்க ஆண்மையாளனை, அறிவுமிக்க நேர்மையாளனை உனக்கு புருஷனாக தருகிறேன். யாருவர்? எங்கிருக்கிறார் தாயே? இந்த ஊருக்கு வடக்கேயுள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருப்பான். அவன் பெயர் கோதண்டம். அவன் இல்லை என்றால் நீ தண்டம். நிஜம்தானா தாயே? அம்மன் குரல், நானே சொல்கிறேன், அப்படி கேட்கிறாயே? ஐயோ, தப்பு தாயே, தப்புதான். இங்கிருந்து போய் அந்த கோதண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல். போ. ஆகட்டும் தாயே, உத்தரவு தாருங்கள். தாயே, நானும் நீ பெத்து போடுதல ஒண்ணு கொண்டாடிக்காகத்தான் நான் குரல பேசினேன். கோவிச்சு கூடாது. வரேன் தாயே.